ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆலினால் தமிழச்சி. இப்போ நான் காலையில் மல்பெரி நம்ம கட்டிங்ஸ் போட்டோம் பார்த்தீங்களா. அன்னைக்கு மல்பெரியும் சேஞ்சிங் ரோஸும் கட்டிங்ஸ் போட்டோம்ல, அதனுடைய கட்டிங்ஸ் இப்போ எடுத்து நம்ம நான் கரெக்டான ரேஷியோவில் மிக்சிங் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இது பண்ணிட்டேன். இப்போ தான் பதையத்தை எடுத்து கட் பண்ணி இப்போ வச்சுருக்கேன், போட்டிருக்கேன். தொட்டியில் நடவு செஞ்சுருக்கேன். இதோ சேஞ்சிங் ரோஸையும் நடவு செஞ்சுட்டேன். இது நல்ல ராசியான செடி. இது நிறைய பழங்க வரும். இத பாருங்க, கட்டிங்ஸ் வச்ச அன்னைக்கே இது நிறைய பூ, இதுல நிறைய பூ இருக்கு பாருங்க. கட்டிங்ஸ் வச்ச உடனே இந்த வேர் வர ஆரம்பிக்க உடனே நிறைய பூ வர ஆரம்பிச்சிடுச்சு. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜே இப்படிதான் வருது. அதுக்கப்புறமா பழங்க வருது. இது பாருங்க, ஒவ்வொரு கலையிலையும் எவ்வளோ இந்த செடியை மிஸ் பண்ணக்கூடாது. நிறைய உருவாக்கணும், நிறைய பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செடியை நான் இந்த செடி தாய் செடியிலேருந்து நிறைய கட்டிங்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். இதே மாதிரி சேஞ்சிங் ரோஸும் இதே தான். அதனால நிறைய பேருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால உங்களுக்கு வேணும்னா கேளுங்க. ஏற்கனவே 2 சப்ஸ்கிரைபர் ஈரோட்லேருந்து ஒருத்தரும் திருவண்ணாமலையிலேருந்து ஒருத்தரும் கேட்டிருந்தாங்க. என்கிட்ட அவங்க கேட்கும் போது இல்லை. இப்போ நான் கட்டிங்ஸ் போட்டு அன்னைக்கு கட்டிங்ஸ் போட்டு ஒரு 5-6 நாள் தான் ஆச்சு. இது ஒரு 38 நாள் 35 நாள் இருக்கணும் கட்டிங்ஸில். அதுக்கப்புறம் வேறு வந்தவொடனே தான் நான் எடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி எப்படி கொடுக்கறது? ஆனால் அவங்க கேட்டாங்க முன்னாடியே. அதனால நான் என்கிட்ட இருந்த இன்னொரு செடியை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணேன். ஆனால் அது போய் சேர முடியல, கொடுக்க முடியல, ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ நான் கட்டிங்ஸ் போட்டது நான் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இது நல்ல ராசியான செடி. இந்த நிறைய உற்பத்தி பண்ணணும், எல்லார் வீட்லேயும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், ஆசைப்படுறேன். அதனால நீங்கள் பார்த்துட்டு இது பண்ணுங்க. இது பழம் இந்த ஸ்டேஜுக்கு அடுத்தது பழம் வந்துடுது. அதனால வாங்க தாய் செடி பார்க்கலாம். இந்த 2 செடியினுடைய தாய் செடியை பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் எடுத்து நம்ம கட்டிங்ஸ் கட் பண்ணணும். இந்த இடத்துல அந்த இது மாட்டு சாணி நான் அந்த மாடு சாணம் நான் அந்த இது பண்ணி ஃபோல்ட் பண்ணி இங்கே வைக்கணும். ஏன்னா இது அப்படியே விடக்கூடாது. மல்பெரியில் வச்சுட்டேன், இதில் வைக்கணும். சரி, அதுக்குள்ளே வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணினேன். இதுதான் நம்ம தாய் செடி. இது நிறைய மொட்டு, நிறைய இதில் கூட மொட்டு வந்திருக்குது. நிறைய பூத்துருச்சு. இப்போ திரும்பியும் உடனே மொட்டுங்க வைக்க ஆரம்பிச்சிடுது. ஒவ்வொரு கலையிலையும் நிறைய மொட்டுங்க வருது. நல்ல ராசியான செடி. இதையும் நிறைய நம்ம உருவாக்கணும். மல்பெரி செடியும் பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் நான் அந்த கட்டிங்ஸை எடுத்தேன். இந்த இடத்துல அந்த மாட்டு சாணம் நான் ஃபுல் பண்ணி வச்சுட்டேன், இது ஸ்பாயில் ஆகாமல். இது பாருங்க, இந்த தாய் செடியில் பாருங்க எவ்வளோ பூ பாருங்க. இந்த இடத்துல தான் எடுத்தேன். இந்த இடத்துல பூதோ எல்லா இடத்துலையுமே அவ்வளோ பூங்க வந்துருக்குது. ஒரு கிளையிலையும் அவ்வளோ வந்துருக்குது பாருங்க. இது பூன்றதை விட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், 2வது செகண்ட் பழம் எல்லா கிளையிலையுமே. இது நான் நிறைய கிளை எடுத்து காமிக்க முடியாது, ஆனால் எல்லா கிளையிலையுமே நிறைய பழம் வந்துருக்குது. இந்த தாய் செடியை நம்ம காப்பாற்றணும், நிறைய வர வைக்கணும், உற்பத்தி பண்ணணும். இன்னும் இந்த இடத்துலலாம் நான் கட்டிங்ஸ் போடுறதுக்கு ரெடியாக ஆக்கி வச்சுட்டு மருந்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். கட்டிங்ஸ் போடும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு இது நல்லா ரீச் ஆகணும் இந்த செடி அப்படின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா கார்டன் ஒர்க்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக செய்வேன். அது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மாடி தோட்டம் நாங்கள் ரெடி பண்ணியும் கொடுப்போம். நீங்கள் யாருன்னா மொட்டை மாடியில் தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா அது சொல்லுங்கள். தோட்டம் வைக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா, புதுசாக வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நான் ஃபோன் நம்பரு கொடுத்துருக்கேன், ஏற்கனவே கொடுத்துருக்கேன் வீடியோவில். அது இன்னொரு வாட்டி இது பண்ணுறேன், நான் நம்பர் ஒன்றா தரேன். நீங்கள் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். மாடி தோட்டமாக ரெடி பண்ணி கொடுப்போம் நாங்கள். உங்களுக்கு வேறு எதுனா டவுட் எதுனா செடியை பற்றி எதுனா கேளுங்க. ஓகே, பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, ஆனால் நான் ஷார்ட்ஸ் ஒரு ஃபுல் வீடியோ எடுப்பேன். ஒரு ஃபுல் வீடியோ எடுத்துட்டு அதுலேருந்து கொஞ்சம் சில கண்டென்ட் மட்டும் எடுத்து நான் ஷார்ட்ஸாக போட்டுருவேன். அந்த ஷார்ட்ஸ் பார்த்துட்டு நீங்கள் பெரிய வீடியோ பார்க்காத விட்டுறாதீங்க. ஏன்னா ஷார்ட்ஸை பார்த்தீங்கன்னா பெரிய வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு அது ஃபுல் விஷயம் புரியும். அதனால நீங்கள் ஷார்ட்ஸை பார்த்துட்டு பெரிய வீடியோ பாருங்கள். அப்படி பெரிய வீடியோவை பார்க்குறவங்க ஷார்ட்ஸை பாருங்கள். ஏன்னா இதில் சில கண்டென்ட் இருக்கும், மீதியை அதில் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் ஜாயின் பண்ணி. அதனால் அதை பாருங்கள். இதை நான் உங்ககிட்ட சொல்லணுன்னு எல்லா வீடியோலையுமே அந்த மாதிரி செஞ்சுருப்பேன். சில வீடியோ மட்டும் சின்னதாக ஷார்ட்ஸ்லேயே முடிச்சுடுவேன்.
நிறைய வீடியோ வந்து பெரிய வீடியோவும் ஷார்ட்ஸும் இருக்கும். அதனால் நல்லா கவனித்து பாருங்கள்.